हर नमः पार्वतीपतये हर हर महादेव। शास्त्रं शारीरमीमां सा देवश्री चन्द्रशेखरः आचार्या शंकराचार्या सन्तु मे जन्मजन्मनि। இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு சர்க்கரை இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வேத பாராயணங்கிறதான ஒரு இதில் நாங்கள் பேசுறது இருக்கு. காரணம் சுவாமி கேட்டுன்னு இருக்காங்க. இதை வந்தவுடனே பார்த்தேன், நடராஜாவுடைய அந்த மூர்த்தி அங்கே இதில் இருந்தது. எந்த சுவாமி கிட்டேருந்து சகலமும் ஆகி சகலமும் ஒடுங்கிறதோ, வேத பிரதிபாத்தியனோ, வேதம் ஒத்தனைதான் சொல்லுமோ அவன் அங்கே நடனம் பண்ணிட்டு இருக்கான். சிதம்பர கேத்திரத்துலையும் நம்ம ஹிருதயத்திலையும் அவன் அங்கே இருக்கிற அந்த சமீபமும் அவனுக்கு தான் சபாபதினு பேர். அவன் எப்பவும் இந்த வேதத்தை சிரவணம் பண்ணிட்டே இருக்கான்னு நம்மளுக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதுனால அவன் இங்கே அத்தியட்சனா கட்டுட்டு இருக்கான். இந்த சமயத்தில் நான் வந்து பேசுறது அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவன் எப்பவும் அதை சிரவணம் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி. ஆனாலும் சத்விஷய பாக்கியம் எனக்கான இன்னைக்கு இவரால் இவரால் கிடைச்சது. ரமேஷ் சேத்துராமன் இவரால் சொன்னார் இன்னைக்கு திடீர்னு. நல்ல விஷயம், நம்ம விஷயம் இது. வேதம்ங்கிறது நம்ம காரியம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்தபோது எல்லாரையும் பார்த்ததாச்சு. வேதாத்தியாயி சதாசிவகான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால அது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்னைக்கு இந்த வேத பாராயணங்களும் புராணங்கள் எல்லாமே வர்ணிச்சிருக்கு. கலிபுருஷன் வேத பாராயணம் பண்ணுற இடத்துல இருக்க மாட்டான்னு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். பழைய இந்த பில்டிங்களுக்கெல்லாம் போய் பார்த்தோம்னா, கோயிலெலாம் போய் பார்த்தோம்னா ஒன்று நாம் சொல்லி ஆச்சரியப்படுறோம். என்னென்னா, அந்த காலத்தில் கட்டியிருக்கா, ரொம்ப நன்னா இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். காரணம் அதுக்கு உடனே என்ன சொல்கிறோம், பொருள் நன்னா இருந்தது, அதனால இந்த வஸ்து நன்னா இருக்கு, அந்த இது அதுலேருந்து பண்ணக்கூடியது நன்னா இருக்குன்னு சொல்கிறோம். சத்தியமாக இருக்கிறது நிற்கும்னு அர்த்தம் இந்த இடத்துலேருந்து. இப்போ வேதத்துக்கு எதிராக எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருக்கா, ஆனால் யாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனால் வேதம்ங்கிறது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கிறதாவே இருக்கு. ஏன்னா சுவாமி என்ன சாஸ்வதமோ வேதம் அந்த அளவு சாஸ்வதம். நம்ம தரிசனங்கள்ல கபில சாங்கிய யோக தரிசனத்தில் இருக்கிறவாள் அவ்வளோ தூரத்துக்கு ஈஸ்வரனை பிரத்யட்சமாக ஒத்துக்கலை. ஆனா வேதத்தை ஒத்துண்டு இருக்கா, நாம வாழ எடுத்துட்டோம். ஏன்னா வேதத்தை ஒத்துண்டா ஈஸ்வரன் ஒத்துண்டதே தான் ஆகும், வேற என்ன காரணமும் ஆகாது. அதனால இந்த வேதம்ங்கிறது சுவாமியை ஸ்துதிக்கிறதாகவும் சொல்லலாம், சுவாமியை காட்டி தரதாகவும் சொல்லலாம், சுவாமியாவே சொல்லலாம்ங்கிறதா நம்ம விஷயம். அதனாலதான் வார்த்திகாரரான சுரேஸ்வராச்சாரியால் வேதாயச்ச பவாயச்சன்னார் சுவாமி. சுவாமியே வேதம், அவனுக்கே பவன் ஒரு பேர். பகுல ரஜசே விஸ்வோத்பத்தௌ பவாய நமோ நமஹான்னார் சிவமஹிம்ன ஸ்தோத்திரத்துல போய். அதனால சுவாமிக்கு சிருஷ்டி பண்றவங்கிற பேர் பிரம்மாவுக்கு இல்லை, பரமேஸ்வரனுக்கு இருக்கு. காப்பாத்துறவங்கிற பேர் விஷ்ணுக்கு இல்லை, பரமேஸ்வரனுக்கு இருக்கு, மிருடாய நமோ நமஹா. ஆனா சம்ஹரிக்கிறவங்கிற பேரு அவனுக்கும் இருக்கு, இவனுக்கும் இருக்கு. ஆனா நீ இதெல்லாம் தாண்டி நிஸ்திரைகுண்யே சிவாய நமோ நமஹான்னு கொண்டு போய் சிவமஹிம்ன ஸ்தோத்திரத்துல துதிக்கிறார். அதனால அந்த சுவாமி இன்னைக்கு யார் வியாக்கரண சாஸ்திரம் போக்குவரத்து பார்த்தாலும் நடராஜராஜா நினாதடக்காம் நம்ம பஞ்சவாரங்கிறது சொல்லி ஆகணும். அதனால சுவாமிக்கு இது ஸ்துதியாவே இருந்துருக்கு. ஏதத் சாமகாயனார்த்தே நாமும் சொல்லிட்டு இருக்கோம். மற்ற எல்லா கிரந்தங்களையும் அவளும் சொல்றா. வைகுண்டேது பரலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தை பாகவதி சான்னு சுவாமி உட்காந்து சாமகானத்தை கேட்டுட்டே இருக்கான் அப்படின்னு. அம்பாளையும் சாமகான வினோதின்னு சொல்றோம். அப்படி இருக்கிறதுனால இந்த வேதம் பரம சத்தியத்துவமா இருக்கிறதுனால சுவாமியாகவும் சொல்லலாம், கல்பமாகவும் சொல்லலாம். கல்பத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, அடுத்தடுத்து சொல்லிட்டு போகணும். இப்போ இதை பண்ணணும், இந்த பூஜை எப்படின்னா இப்போ அர்க்கியம் பாத்தியம்னு சொல்லிட்டு போகணும். அந்த மாதிரி இந்த வேதம் இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு ஆன காண்டங்கள் இஷ்டிகள் எல்லாம் சொன்னதா சொன்னார். இது என்ன சொல்றது, சுவாமியினுடைய பூஜையா தான் சொல்லியிருக்கு. எப்படி சுவாமியினுடைய பூஜை ஆகும் அப்படின்னு கேட்டா, அவரவர்கள் அவர்களுக்கு தகுந்த சக்தியில தான் அவரவர்களான காரியத்தை பண்ணணுங்கிறது நியமம். ஒருத்தனுக்கு சரீரத்துல நல்ல வயசு இருக்கு, சக்தி இருக்கு, அவனுக்கு தகுந்த மாதிரி அவன் சாப்பிடலாம். ஆனா எல்லாரும் எப்படி சாப்பிடணுங்கிறதா தர்மசாஸ்திரம் விதிச்சிருக்கு, சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு. ஆனா அவன் அவனுடைய சக்தி தகுந்த மாதிரி சாப்பிடுறது இன்னொருத்தர் சாப்பிட முடியாது. அவன் ஒரு விஷயத்தை பண்ற மாதிரி வயசானவா பண்ண முடியாது. இது அவர்களுடையதான சரீரத்தினுடைய சம்பத்தை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி தானம் பண்ற விஷயத்துல அவனவன் சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதோ மதவயாத்துன்னு அவனவன் எப்ப எப்படி பண்றானோ அப்படி பண்ணலாம். ஆனா இந்த பூஜையும் அப்படிதான் அமையும். மானசீக பூஜைன்னு சொல்லி சதாசிவ பிரம்மேந்திராள் மாதிரியான யோகீஸ்வராளுக்கு சிவோகம் பாவனையா உள்ளுக்குள்ள அதை தவிர ஒண்ணுமில்லைங்கிறதான ஸ்திதி வந்தவாளுக்கு பூஜையும் வேண்டாம், ஆகாரமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு இந்த சைத்திய பாதை இருக்கு, மீதி எல்லாம் இருக்குன்னு எப்ப எல்லாம் வந்துடுத்தோ அப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஆகாரம் வேணும், குளிர்றதெல்லாம் இருக்குதுன்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான நிர்ணயமும் நம்மளுக்கு வேணுங்கிறது தான் சாஸ்திரோட அபிப்பிராயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சார்த்தம்னா சிரமமா இருக்கு, அனுஷ்டானம்னா சிரமமா இருக்கு. இதோ போய் தியானம் பண்ணிவிட்டா திருப்தி வந்துடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறது, அதுதான் மனசுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதெல்லாம் ஆரம்பத்தில் நல்லது மாதிரி தெரியும், பின்னாடி சிரமத்தை கொடுத்துடும்.
அதனால இந்த வேதத்துல இப்ப இந்த கர்மத்தை ரொம்ப அதிர்ஷ்டிச்சு சொல்ற விஷயமும் ஸ்தோத்திரம் தான் ஈஸ்வரன். அது எப்படின்னா, ஒரு பிராமணன் ஸ்ரோத்ரியனா இருந்தவன் இனிமே ஜென்மாவை பண்ணிக்காம இருக்கணுங்கிற எண்ணத்துல அனுஷ்டானத்தை ஸ்ரத்தையா பண்ணணும். இப்ப சொன்னார், மகத்தான யுக்திகள் பண்றதுக்கே யாகங்கள் பண்றதுக்கே ஆசைப்படணுங்கிறத வேதமும் இந்த இடத்துல அர்த்தவாதமா சொல்றது. விதி ஸ்துதி அர்த்தவாதா அப்படி சொல்றது இந்த இடத்துல. இதெல்லாம் பண்ணி சித்த சுத்தியை சம்பாதிச்சு மோட்சத்தை அடையணுங்கிற உபநிஷ சித்தாந்தம் அப்புறம். ஆனா இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த ஜென்மம் அமைஞ்சிருக்கு. பிராமண ஜென்மாவே அதுக்கு தான் வந்திருக்கு. அதனாலதான் பாகவதர் போய் சொல்லித்து, இந்த பிராமண சரீரம் இந்த அல்பமான சுகங்களுக்கு வரல, பிரேக்ஷியானந்த சுகாயச்சான்னு சொல்லித்து. இந்த கரும்பை அப்பெல்லாம் தடி கொண்டு அடிப்பாளாம், இப்பதானே மிஷின், அதுல இருந்து சாறு வரும். அந்த மாதிரி பிராமணுடைய சரீரம் தபசு கிருச்சம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த வாஸ்தவமான தன் ஸ்வரூபத்தை அடையணுங்கிறது தான் சாஸ்திர அபிப்பிராயம். ஆனா இன்னைக்கு கலியினுடைய மகத்துவத்தை எங்கெங்கயோ போயிடுது, அது வேற. அப்போ நாம ஒரு இடத்துக்கு போனா நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஸ்நேகத்தை வச்சுக்கிறோம், ஸ்டேட்டஸ் இப்ப சொல்றாள். அதே மாதிரி ஐயா தங்கினா அவனுக்கு தகுந்த மாதிரி இடத்துல தங்கிக்கிறான். இதெல்லாம் எப்படி பாகுபாடு இருக்கோ அந்த மாதிரி பூஜையிலையும் உண்டு. அதுல பரமேஸ்வரன் ஒத்தனைதான் அத்வரபதியா சாஸ்திரங்களும் வேதங்களும் வர்ணிச்சிருக்கு. அந்த சுவாமியை இப்படிலாம் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இந்த யாகங்கள்னு பேர்னாலும் இது பூஜை அவனுக்கு. அவன் ஒத்தனைதான் யாகத்தினால ஆராதனை பண்ண முடியும். ஏன்னா அவன் தான் சகலத்துக்கும் யாகாதீஸ்வரனும் அத்வரபதியாவும் கொண்டு போய் இருக்கிறதுனால அவனை அப்படிதான் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சிதம்பரத்தை வர்ணிக்கும் போது அந்த காலத்துல கவிகள்லாம் சொல்றான், சாயங்காலம் சுவாமிக்கு இந்த சந்திக்காலம் ரொம்ப முக்கியம். அங்க அர்த்தஜாம விசேஷங்கிறது அப்புறம் என்ன பண்ணுவாடா, ரொம்ப ஸ்ரோத்ரியாடான தீட்சிதாள்லாம் ஆற்றுல உபாசனத்தை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து சாயங்காலம் சீக்கிரம் வந்து சுவாமிக்கு தீபாராதனை காத்தால சாயங்காலம் வந்து பண்ணுவாடாம். அப்படி அனுஷ்டானமான பூஜை பண்ண மூர்த்தி நடராஜா. தண்டபாணி சுவாமி தீட்சிதர்னு இருந்தார். வியாக்கரண சாஸ்திரத்துக்கு அவள்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியாத ஸ்தானத்துல எல்லாம் இருந்தோ அவள்லாம். அவர் வந்து ஒரு தடவை சொன்னாராம், நரசிம்ம பாரதியோட கேட்டு அனுப்பிச்சாராம், நீங்க பூஜகரா பூச்சியரான்னு ஒருத்தர்கிட்ட. அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நான் பூஜகர் அதனால பூஜ்யர்னா. அதனால அவள்லாம் எதை ஆசைப்பட்டிருக்காங்கிறது பார்க்கணும். அதனால அப்படி ஈஸ்வரனை விசேஷமா இப்படியெல்லாம் ஆராதனை பண்ணணும், யாகத்தினால ஆராதனை பண்ணணும். அவனவன் சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணுமா போல ஒரு ஸ்ரோத்ரியனான பிராமணன் யாகத்தினாலதான் சம்புவ ஆராதனை பண்ணணுங்கிறது நம்ம சாஸ்திரத்தினுடைய ஒரே ஏககண்டமான அபிப்பிராயம். அதெல்லாத்தையும் பண்ணினவர் அப்பய தீட்சித சார்பூமர். மற்றவா சொல்றதுக்கும் தீட்சிதர் சொல்றதுக்கும் சாஸ்திரத்துல கொஞ்சம் அவர் தீட்சிதர் சொல்லிட்டாருன்னா அதுக்கோட மதிப்புண்டு. ஏன்னா பாமத்திக்காரன் இடத்துல வேதப்பட்ட இடத்துல கூட ஆச்சாரியால் அபிப்பிராயம் இந்த இடத்துல இப்படிதான் அதை நிரசனம் பண்ணி ஸ்தாபிச்சவர் தீட்சிதர். அந்த தீட்சிதர் பூர்ணமா சகலவிதமான யாகங்களும் ஸ்ரௌதங்களை அனுஷ்டானம் பண்ணினவர். அதனால அவர் பண்ணிட்டு சொல்ற விஷயத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஏன்னா அனுஷ்டானம் பண்ணணும், ஆச்சாரியங்கிறதான அர்த்தத்துக்கே அவனும் அனுஷ்டிக்கணும், அனுஷ்டிக்கவும் வைக்கணும். அப்படி சாஸ்திரம் சொல்றதுனால இந்த வேதத்தை அவர் சொல்றார், தீட்சிதர் கொண்டு போய் சொல்றார், கர்ம உபாசனா ஞான காண்டங்கள் வேதம் விதிச்சிருக்கு. அதுல இந்த கர்ம காண்டத்துல இந்த யாகங்களை பத்தி நிறைய பிரஸ்தாபிச்சிருக்கு. இது இந்த வேதத்துக்கு அவசியமான ஒரு இடத்துல கேட்கிறார். சிவ மகிம கலிகா ஸ்துதின்னு ஒன்று பண்ணியிருக்கார். அது கூட இப்போ எஸ்வி ஜெயராமன் மன்னார்குடி ட்ரஸ்ட் மூலமா இப்போ போட்டாச்சு. அந்த புத்தகத்துல ஆரம்பத்துல உபோத்காரத்திலே சொல்றார், ஏன்னா அது முழுக்க மீமாம்சாவாதத்தை அதிர்ஷ்டிச்சிருக்கு. எப்படி வந்து யாகங்களுக்குள்ள சோமயாகத்தை சிரேஷ்டமா சொல்லியிருக்கோ, ஹே பிரபோ ஒன்ன சொல்லியிருக்குன்னு அப்படி முதலுக்கும் ரெண்டாவதுக்கும் அர்த்தம் பண்ணி எழுதின்னு போறார். அதுல சொல்றார், இந்த பூஜையை சரியா ஒருத்தம் பண்ணாதான் அவனுக்கு சாமானியமான ஞானம் வரும்னு இப்ப பொதுவா எல்லாரும் சொல்றோம். இதை அடையணும்னா அதை பண்ணு, இதை அடையணும்னா இதை பண்ணு அப்படின்னு. பிரஜா புஷ்கா மகாஜோதிஷ்டம் சொர்க்காமேஜோ இது மாதிரிலாம் இதையும் சொல்றது. இது ஏன் சொல்றதுன்னா, அந்த சுவாமியை பூஜை பண்றதுக்கு ஒரு பிராமணன் இப்படிதான் பூஜை பண்ணணும், மற்ற பூஜையை பண்ணக்கூடாதுங்கிறாரு. மற்ற பூஜைன்னா அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரல, ஒரு உத்தமமானவன் பூஜைன்னு சொன்னா அப்படிதான் பண்ணணும். அதனால அந்த காலத்துல உபாசன அக்னிஹோத்திர சிவ பூஜையும் உண்டு. ஏன்னா அதுக்கு ஆச்சாரியால் பிரமாணம் உங்களுக்கு சொல்லி வச்சார். சுவாமி எங்க பார்க்கலாம்னு சொன்ன இடத்துல காயத்ரி அக்னி அர்க்க கோச்சர சம்புன்னு எழுதி வச்சார் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில சங்கர பகவத்பாதர். அதனால காத்தால காயத்ரி சௌரமண்டலத்துல சுவாமியை பார்க்கணும், அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரத்துல பார்க்கணும், அதுக்கப்புறம் சிவலிங்கத்துல பார்க்கணும்னு நம்மளுக்கு நியமம். அப்படிலாம் நம்ம பெரியவாள்லாம் எந்த ஒரு விதமான இதுவும் பார்க்காம அந்த காலத்துல அனுஷ்டானம் பண்ணிட்டு போன தபசு நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கு. இது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்ல வரேன், அப்புறம் தீட்சிதரே பின்னாடி சொல்லின்னு வர. ஆனா வர வர காலங்கள்ல உன்னுடைய இந்த பூஜையை பண்றதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்ற. ஆமா, ஒரு யாகம் பண்ணணும்னா எத்தனை சிரமத்தை அதிர்ஷ்டிச்சிருக்கு அந்த வேலை. இப்படி அதெல்லாம் இன்னைக்கு பண்றதுக்குள்ள எவ்வளவோ பெரிய காரியமா நம்ம எல்லாம் இப்ப சொல்ற மாதிரி ஆயிடுத்து ஸ்திதி. அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், தீட்சிதருக்கு சொல்லியிருக்கார், வேத பாராயணத்தை பண்ணு கேளு போதும். அதுக்காக பண்ண வேண்டாம்னு சொல்லல, என்ன புரிஞ்சுக்கணும் எல்லாரும், பண்ண வேண்டாம்னு சொல்லல தீட்சிதர், நீ பண்ணு கேளு. ஒரு விஷயம் உண்டு, ஒத்தனால ஒரு காரியம் பண்ண முடியல, ஆனா அவன் ஒரு பிரபு சன்னதியில போய் நின்று தன்னுடையதான
தைரிய பாவத்தை பிரகாசப்படுத்தி, அதாவது என்னால பண்ண முடியல, என்ன அசக்தனா இருக்கேன், ஸ்திதி அப்படி இருக்கு, என்ன நீங்க காப்பாத்துங்கன்னு கை குதுக்கிட்டா ஒரு சாமான்யமான பிரபுவானவனே இறங்கும் போது சகல புவனகர்த்தா சாம்பமூர்த்தி சிவச்சேத் அப்படி இருக்கிற மகாபிரபு நாம போய் சொன்னா ஆர்திரபாவங்கிறத மொத்தங்கிட்ட தான் இருக்கு, அவன் போய் இதை பண்ணாம போயிடுவானா? அதுக்காக தான் வேத பாராயணத்தை நிறைய இடங்கள்ல பண்ணிட்டே இருக்கணும் ஆயின்னு இருக்குன்னு தீட்சிதர் சொல்றார். சிவநாமாவுக்கு மகிமை சொல்லும்போது அந்த இடத்துல சொல்றாரு, இந்த வேத பாராயணத்தை பத்தி நான் பிரசஸ்தியா அந்த இடத்துல கொண்டு போய் ரொம்ப வசதியா சொல்றார். அதனாலே அதுவும் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி ஸ்துதிகள் எல்லாம் நாம கேட்டுட்டே இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு அர்த்தம் புரியறது புரியல, அந்த இடத்துல உட்காந்து கேட்டாலே போதும், அது பண்ற வேலையை பண்ணணும், அது நம்மளுக்கு இப்போ புரியாது. அதனாலதான் நம்ம பெரியவாழ்லாம் வேத பாராயணத்தை ரொம்ப முக்கியமா வச்சு, என்ன கும்பாபிஷேகமா இருந்தாலும் என்ன சம்பிரமமா இருந்தாலும் வேத பாராயணம் பண்ணணும், வேத பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத அதிஷ்டிச்சு வச்சா, அதனாலதான் இந்த தேசம் இவ்வளவு பரிஸ்திதியிலையும் ஏதோ அதுக்குன்னு இருக்கிற பிரகாசத்தோடு இருந்துட்டு இருக்கு. காரணம் இதுகிட்ட இருக்கிற ஸ்வே மகிமினி பிரதிஷ்டிதான்னு ஈஸ்வரனுக்கு சொல்ற மாதிரி அவன் இதுல எப்பவும் சந்நிகிதனா இருக்கான், அவன் எப்பவும் இதை பிரியப்படுறான், அவன் எப்பவும் இதை கேட்கறான், அவனாவே இருக்கான். நான் முதல்ல சொன்னதுக்கான அர்த்தத்தை இங்க மறுபடியும் சொல்றேன். அதனால அவனுக்கு ரொம்ப பிரியமான காரியம் இந்த வேத பாராயணம் அப்படிங்கிறது. இங்க ரொம்ப விசேஷமா சத்தையா எல்லாரும் வந்து நடவாடிகள்லாம் இருந்து ரொம்ப விசேஷமா நடக்கிறது. எங்களுக்கு இன்னைக்கு இது ரொம்ப சந்தோஷம். பகவானுக்கு எல்லா மாசமும் விசேஷம் தான், ஏன்னா அவனே கால ரூபி. ஆனா இந்த கிருத்திகா மண்டல பாராயணங்கிறது தான் ஆரம்பத்திலிருந்து நம்ம கிட்ட வழக்கத்துல இருக்கு ஒன்றும். ரெண்டாவது இந்த கார்த்திகை சோமவாரம் இதெல்லாம் சிவாராதனத்துக்கு ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான சம்பிரமத்துல இது நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். சங்கர பகவத்பாதாள் ஒரு வார்த்தை சொன்னார், சுவாமி வந்து திரிபுராசுரனை கொண்டு போய் அழிச்சுட்டார், அவர் வந்து மன்மதனை எரிச்சுட்டார், இந்த மாதிரியே அம்பாள் சொல்லி சொல்லி அவன் நாக்கு சிவந்திருக்கான். இன்னொன்னு பண்றாளாம், கிரீஷ சரிதே விஸ்மயவதி, பரமேஸ்வருடைய சரித்திரத்துல ஆச்சரியப்படுறான்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் எழுதும் போது இவர் சொன்னார், சரித்திரத்துல ஆச்சரியப்படுறான்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், சுவாமிக்கு சரித்திரமே இல்லை அதான் ஆச்சரியப்படுறார். இப்ப மற்ற தேவதையா இருந்தா கீழே பிறந்தார், அயோத்தியில பிறந்தார், இதுல அப்புறம் வந்து மதுரால பிறந்தார் இப்படிலாம் சொல்லலாம். இவர் எங்க பிறந்தார்? நான் அதனால இந்த இடத்துல மற்ற தேவதா உத்கர்ஷாபகர்ஷன் சொல்லல, ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்ப பரமேஸ்வரன் எங்க பிறந்தார் சொல்ல முடியுமா? இல்ல. எங்க வளர்ந்தார் சொல்ல முடியுமா? இல்ல. என்ன பண்ணார்? இவரை எங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா வேதத்துல பார்த்துக்கலாம். இவ்வளோ பெரியதான ஒரு ஆக்ஞையை இந்த பிரபு ஏற்படுத்தியிருக்கானே, அவனுடையதான வாக்கே இந்த மாதிரி இருந்ததுன்னா அவன் எப்படியாப்பட்டவனா இருப்பான். அதனால அம்பாள் என்ன பண்றாளா, இவனுடைய சரித்திரமான இந்த வேதத்தை பார்த்து விஸ்மயவத்தின்னு ஆறாளா. யாரு? வேதநாயகியே. அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த வேதத்துக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ஸ்ருதி பிரமாணம், ஸ்ருத்தியேக பிரமாணம், ஸ்ருதி ஸ்ருதினே நம்ம பெரியவாழ்லாம் வச்சுட்டு இருக்கிறதா இருந்துட்டு இருக்கு. அது இங்க இப்படி விசேஷமா நடக்கிறது. இன்னும் இது பூயோ பூயோ அபிவிருத்தி ஆகணும். நல்ல யுக்தி அவருக்கு தோணி இருக்கு. நான் கேட்டேன் என்ன காரணம், இதான காரியத்தை அதிஷ்டிச்சு நடக்கிறதா காரணத்தை வச்சுன்னு. இல்லையே லோகக்ஷேமாக்கும் தோணித்து பண்ணேன் அப்படிங்கிறார். ஈஸ்வரன் பிரேரணை பண்ணியிருக்கான். ஏன்னா அவன் தான் உள்ளுக்குள்ள உட்காந்து புத்திமியோட பிரச்சோதயத்தும் பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த பிரபுவை இன்னும் மேல மேல நிறைய சத்காரியங்கள் அவளுக்கும் பண்ண வச்சு இதே மாதிரி சத்காரியங்கள் நிறைய இடத்துல வளரட்டும், நம்மளுக்கும் பகவான் பரம மங்களத்தை கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே, ஹர மகாதேவா.